ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நார்த்தங்காய் பச்சடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த நார்த்தங்கான்னு சொல்லக்கூடியது இது வந்து சாதம் கூட கலக்கலாம், ஊறுகாய் போடலாம். பட் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது வந்து பச்சடி. கட் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பும் எடுத்து வச்சுக்கணும். உப்போடு சேர்த்து தான் அதை கட் பண்ணாட்டி கசந்து போயிடும். அதனால் இது போல் கட் பண்ணிக்கங்க. அதோட 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பழுத்த பச்சை மிளகா தான் இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். நீங்களும் இது போல் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வானலியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வெடிக்குது. இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நார்த்தங்காய் சாரோட பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாயோட, இதை அப்படியே அதில் விட்டுடணும். மேலே தெளிக்கும், தள்ளி இருந்து விடணும். விட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும் காயை. மூடி வச்சு வேக வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும். உப்பு, பெருங்காயம் போடுறேன். அதோட எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைச்சி புளி தண்ணி விட்டுடணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். அதற்கு மேற்கொண்டு வந்து சில பேர் வந்து குழம்பு மிளகா அப்படி போடுவாங்க, சில பேர் வந்து தனி மிளகா அப்படி போடுவாங்க. நான் வந்து தனியா மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா வெல்லம் போடணும். சில பேர் கொஞ்சமாக போடுவாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் போடுவோம். இந்த வெல்லத்தோடு சேர்ந்து அது கொதித்து வரும்போது உப்பு, காரம், புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தோசை, இட்லி இதுக்கெல்லாம் கூட தொட்டு போனாங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாத ஜுரம் வந்தவங்களுக்கு, இல்லை வயசானவங்களுக்கு, இல்லை வந்து குழந்தை பேருக்காக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வாய் ஒரு மாதிரி கெட்டு இருக்கும். சாப்பிட்டா எது சாப்பிட்டாலும் பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேனாட்டம் இருக்கும் செஞ்சிங்கன்னா. கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் போடுறேன்.